என்ன பார்க்க போகிறோம்னா கேசிஸ் லா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கேசிஸ் லான்னு என்னது? லானா ஒரு விதிமுறை. விதிமுறைன்னு என்னது? ஒரு விஞ்ஞானி ஒரு புதிதாக ஒன்றை இயற்பியலையோ இல்லை கெமிஸ்ட்ரியிலையோ கண்டுபிடித்தால், எதுலையாவது ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தால் அது வந்து லான்னு சொல்லுவாங்க. வேறு இன்னொன்று என்னது? நடைமுறையில் லான்னா சட்டம்னு அர்த்தம், ரைட்டா? சட்டங்கள் இயற்றப்படுகின்றன அரசாங்கத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கேசிஸ்ன்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒரு விதிமுறை. என்ன விதிமுறை அப்படின்னு பார்க்கலாம், ரைட்டா? அப்போ அப்ளையிங் கேசிஸ் லா பட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டர் அப்படின்றது என்னது? ஒரு ஒரு மின்கலம் மாதிரி, அது சர்க்கியூட். நான் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், ரைட்டா? போன வீடியோவில் போட்டிருந்தேன். அது கெப்பாசிட்டர் அப்படின்றது ரெண்டு சைடும் பிளேட் இருக்கும், ரைட்டா? கரண்ட்டு வந்து அதுக்குள்ளே பாஸ் ஆக முடியாது, அதோட தடுத்து நிறுத்திடும், ரைட்டா? இப்போது பேட்டரியை நான் அந்த கெப்பாசிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா சீரியஸ் கனெக்ஷன் என்ன சீரியஸ் என்ன இணைப்பு சீரியஸ் தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தால், நாட் பேரலல், ரைட்டா? இப்போ சீரியஸில் நான் கனெக்ட் பண்ணி பேரலையும் கனெக்ட் பண்ணலாம். இங்கே நான் காமிச்சது சீரியஸில், ரைட்டா? அப்போது கரண்ட்டு நெகட்டிவ்லேருந்து என்ன போகும்? எலக்ட்ரான் சார்ஜ். சார்ஜ்னு என்னது? அதே மின் சார்ஜ். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? நெகட்டிவ் தான் இருக்கும். புரோட்டானில் பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் தான் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாஸ் ஆகி நேராக இது வழியாக கூடி போகும், ஒன் டெர்மினல் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படி போகும். ஆனால் எலக்ட்ரான் சார்ஜ் வந்து மூவ் ஆகும்போது வித் எனர்ஜி, அதுக்குள்ளே எனர்ஜி இருக்கும், ஆற்றல் இருக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கிறது, அது வழியாக கூட என்ன போகும்? அப்படியே கரண்ட் போகும், கன்வென்ஷனல் கரண்ட். அட் த டைம் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் மூவிங் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல். In the meantime, the conventional current I will be passed from the positive terminal to in opposite direction. Opposite direction electron flowக்கு opposite directionல அடுத்த டெர்மினல்லேருந்து போகும். அப்போ போகும்போது அது என்ன செய்யப்படும்? அந்த கெப்பாசிட்டரோட அடுத்த எண்டில் தடுத்து நிறுத்தப்படும். அவ்வாறாக தடுத்து நிறுத்தும்போது அது என்ன செய்யும்? அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ளே என்ன இருக்கும்? ரெண்டு பிளேட் இருக்கும். வெளியில் ஒன்று, இங்கே அங்கிட்டு ரெண்டு சைடில் பிளேட் இருக்கும். அதுக்கு நடுவில் வெற்றிடம் இருக்கும், கேப். அந்த கேப்புக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆகாது. அதனால் தடுத்து நிறுத்தும்போது அந்த ஒரு சைடு பிளேட்லேருந்து என்ன உண்டாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாயிடுச்சின்னு சொன்னால் அது பாசிட்டிவ். லெஃப்ட் சைடில் உள்ளது பாசிட்டிவ் தானே? அப்போ ரைட் சைடில் உள்ள நெகட்டிவ் நோக்கி போகும். உள்ள கெப்பாசிட்டிக்குள்ளேயே இது நடக்கும், ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் மூவ், நோ கரண்ட், நோ எலக்ட்ரான். அதில் எலக்ட்ரானும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது. அப்போ அந்த மீன் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, கரண்ட்டு லெஃப்ட் பேட்டரியிலேருந்து போயிட்டுருக்கு, இட் வில் பி சேஞ்ச், கரண்ட் சேஞ்ச். ஏன்னா அங்கே போய் மோதின உடனே நிற்கும், திரும்பி ஒன்று வரும், அப்போ சேஞ்ச் ஆகும். அப்போ கரண்ட்டு கூட எலக்ட்ரிக் ஃபீல்டும் கூடும். அப்போ டியூ டு த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே என்ன ஆகும்? கெப்பாசிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், உண்டாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கரண்ட்டு உண்டாகும் அந்த உள்ள கெப்பாசிட்டிக்குள்ளே. அதே நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உண்டாகும். உங்கள் புக்கில் போடல மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும்ட்டு, ஆனால் உண்டாகும், ரைட்டா? ரெண்டுமே உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுன்னா அதுக்குள்ளே என்ன உண்டாகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், நாட் கண்டக்ஷன் கரண்ட். கண்டக்ஷன் கரண்ட் வந்து வயரில் பாஸ் ஆகுறது, ரைட்டா? அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உண்டாகும். அதே சமயத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உண்டாகும். இது நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ இந்த கேசிஸ் லா வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறான்? கெப்பாசிட்டிக்கு உள்ளே தான் என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி கெப்பாசிட்டிக்கு உள்ளே இந்த பாருங்கள், படத்தில் காமிக்கிறேன். கெப்பாசிட்டி எங்கே இருக்குதுன்னு காமிச்சல, இதுதான் கெப்பாசிட்டர். ரெண்டு பிளேட் போட்டிருக்கான் பாருங்கள், இதுதான் கெப்பாசிட்டர், ரைட்டா? இதே பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினலில் கரண்ட்டு போகும், கன்வென்ஷனல் கரண்ட்டு இப்படி போகுது. இங்கே லெஃப்ட் நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான் ஃப்ளோ, எலக்ட்ரான் சார்ஜ். அதான் எலக்ட்ரான் ஃப்ளோ, எலக்ட்ரானில் சார்ஜ் இருக்கத்தானே செய்யும், நெகட்டிவ் சார்ஜ். அது என்ன செய்யும்? இங்கே உள்ள பேட்டரியில் என்ன இருக்கும்? இஎம்எஃப் இருக்கும். இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். உள்ளே என்ன இருக்கும்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அது டோட்டல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி. அதை விட்டு வெளியில் வர பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் சற்று கம்மியாக இருக்கும். அது என்ன செய்யும்? சில ஆற்றல்களை கொடுக்கும். இந்த இடத்துல என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகி இந்த இடத்துல ஒரு ஆற்றலை கொடுக்கும். அப்போ எலக்ட்ரான் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு இப்படியே மூவ் செய்யும். இங்கே வந்து நின்றுடும், உள்ளே போக முடியாது. இந்த ஒரு பிளேட் தடுத்துரும், இந்த பிளேட்டில் தடுத்துரும், இதோட சரி. அதுக்கடுத்து அந்த இடத்துல கன்வென்ஷனல் கரண்ட் இது வழியாக கூடி போய் இந்த சைடில் உள்ள கெப்பாசிட்டி பிளேட்டோடு நின்று போயிடும். அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு எந்த மீடியாவும் இல்லை. அந்த நேரத்தில் தான் நான் வந்து கெப்பாசிட்டியில் இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட், ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட் என்ன செய்யும்?
எலக்ட்ரிக் ஃபீல்டே உண்டாக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்னா, இங்கே லெஃப்ட்டில் கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்குன்னா கரண்ட் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து தட்டின உடனே நின்ன உடனே அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ அதிகமான கரண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். வர அந்த தேங்கும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் சேஞ்ச். கரண்ட் அதிகமாக இருக்கும்போது அதிகமான இது. அப்போ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் கிரியேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அஸ் வெல் அஸ் அட் த மீன் டைம் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில் 12ஆம் கிளாஸில் பார்த்துக்கோங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்க. அப்ளைங் ஆம்பியரே சர்க்கியூட்டல் லா இல்லை சாரி கேசிஸில் தானே பார்க்கணும். கேசிஸ் லா அதாவது அப்ளையிங் கேசிஸ் லா பட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். பட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இரண்டு பிளேட்டுகளுக்கும் நடுவில். எந்த இதுக்கு நடுவில்? இந்த இரண்டு பிளேட்டுகள், ரைட்டா? இரண்டு பிளேட்டுகள் என்னது? இது ஒரு கெப்பாசிட்டரோட பிளேட்டு, இது கெப்பாசிட்டரோட பிளேட்னு இப்படி போடணும் படத்தில். ரெண்டு சரியாக இருக்கணும் லென்த்து. இது லென்த்தும் இந்த லென்த்து சரியாக இருக்கணும். இப்படி போட்டால் ஒரு சைடில் பெரிய கோடு, ஒரு சைடில் சின்ன கோடும் போட்டால் பேட்ரின்னு அர்த்தம். இந்த சின்ன கோடு வந்து நெகட்டிவ் டெர்மினல், பெரிய கோடு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அர்த்தம். சிம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேட்டரியோட சிம்பிள் இது, கெப்பாசிட்டரோட சிம்பிள் இது. ரெண்டு சைடும் ஒரே லென்த்தில் இருக்கணும் கோடு. இருந்தால் கெப்பாசிட்டர்னு அர்த்தம். நடுவில் கேப்பு என்னது? மீடியா. அதுக்குள்ள ஏர் மீடியா எதுவுமே இல்லை, ரைட்டா? ஸ்பேஸ், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். அப்போ இதுக்குள்ளே இந்த கெப்பாசிட்டிக்குள்ளே என்ன இந்த கேசிஸ் லாவை நான் பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரம் கேசிஸ் லானா என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒரு விதிமுறையின் பிரகாரம் அதிலிருந்து, ரைட்டா? ஃப்ரம்னா அதிலிருந்து த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே சேமு தான், லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் ஒரு இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுகள் கிரியேட் ஆகுது அதை தான் சொல்கிறான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன் ஏ சர்டன் ஏரியா, ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஏ சர்டன் ஏரியா இஸ் கால்டு ஏ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ரைட்டா? அப்போது ரெண்டு சேமு தான், ஒன்று தான். இப்போ உன் பிளேட்டில் வந்து சோறு போட்டிருக்கு அம்மா, என் பிளேட்லேயே அவ்வா சோறு போட்டிருக்கு. அப்படின்னா உனக்கு உங்கள் அம்மா சமைச்சிருக்கு, எனக்கு எங்கள் அம்மா சமைச்சிருக்கு. ஆனால் உன் சோறில் வந்து பிரியாணி அரிசி, என் சோறில் 5020 அரிசி, ரைட்டா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ரைட்டா? அதேமாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஏ சர்டன் பிளேசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டானது சில குறிப்பிட்ட இடங்களில், அந்த மொத்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துகிட்டு மீதி இடத்துல நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா? அதான் சொல்கிறான். த எலக்ட்ரிக், அதாவது த கேசிஸ் லாஸ் அப்படின்னு என்ன சொல்லுது? த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். பிட்வீன் த பிளேட்ஸ்னால் இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில் தான் என்ன நடக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உண்டாகும், அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும், ரைட்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட் சொல்கிறோம். த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் த பிளேட் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்றான். அப்போ ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட், அந்த தகடுகள் இருக்குது ரெண்டு சைடும், அந்த தகடுகளுக்கு நடுவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது என்பதை விவரமாக சொல்லுவது தான் கேசிஸ் லா. ஃப்ரம் கேசிஸ் விதிமுறையின் பிரகாரம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆனது பட்வீன் இடையில் ஆஃப் த டூ பிளேட்ஸ்னு சொல்லலாம், இல்லை பிளேட்ஸ் பட்வீன் இந்த பிளேட்டுகள் தகடுகளுக்கு நடுவில், கெப்பாசிட்டரோட தகடுகளுக்கு நடுவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது என்பதை விவரமாக சொல்லுவது தான் கேசிஸ்லாம். அப்போ என்ன போட்டிருக்கான் பாருங்கள்? ஃப்ளக்ஸ் அப்படின்னா பை, அந்த சிம்பிள் என்னது போட்டிருக்கான்? அந்த சிம்பிள் போட்டிருக்கானே பை அப்படின்றான். பை ஈன்னு என்னது? கேபிட்டல் இ போட்டால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, அப்போ கேபிட்டல் பி போட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு ஒன்று தான். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா பார்த்து, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று தான். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று தான். அது குறிப்பிட்ட ஏரியாவில் அவ்வளோதான். அப்போ இந்த இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். கேபிட்டல் இ போட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். அதேமாரி கேபிட்டல் பி போட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த சிம்பிள் எதை குறிக்கிறது? பையினா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஒன்லி இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் குறிக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் இனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு அவருக்கு சேர்த்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தம், அதை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப்
அளக்குறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் நம்ம அளக்க முடியும். இப்போ மொத்தமாக எடுத்து அளக்க முடியாது. அதனால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அப்போது எவ்வளவுன்னா டபுள் இன்டெக்ரல் 2 இன்டெகிரேஷன் போட்டிருக்கான். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கேபிட்டல் இ போட்டு வித் டைரக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்கிறது. அப்போது டாட் ப்ராடக்ட் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் வர கீழே புள்ளி வைக்கக்கூடாது. டாட் ப்ராடக்ட் வச்சா தான் ஓகே. நல்ல சென்டரில் வைக்கணும். டாட் ப்ராடக்ட் டிஏன்னா ஸ்மால் ஏரியா. ஏன்னா என்னது ஏரியா எதை குறிக்குது அப்படின்னா ஏரியா ஆஃப் த பிளேட். கெப்பாசிட்டி 2 சைடு பிளேட் இருக்குல்ல, அப்போ இந்த பிளேட்டோட ஏரியா. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பிளேட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பிளேட் இருக்குது. ரைட் சைடில் பிளேட் மேலே எலக்ட்ரான் மோதிட்டு நிற்குது. லெஃப்ட்டில் உள்ள பிளேட் மேலே கரண்ட்டு மோதிட்டு நிற்குது. கரண்ட்டு மோதிட்டு நிற்கிறதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகுது. அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உண்டாகுது. 2 ஒன்று தான். அப்போது இஸ் ஈக்குவல் டு என்னது? அப்போ அது மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது? ஈன்னு என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் ஏரியா. அதனுடைய ஏரியா. இது அப்படி நம்ம எழுதிக்கலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இது டபுள் இன்டெகிரேஷன் போட்டிருக்கான். என்னடா டபுள் இன்டெகிரேஷன் போட்டிருக்கான்? சிங்கிள் தானே போடணும். இன்டெகிரேஷன் என்னது? ஒரு சிறிய புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம மொத்தம் இருக்குது எவ்வளோனா கூட்டுறது. இன்டெகிரேஷனாக ஒரு சிறிய இதை எடுத்துக்கிது. இப்போ நம்ம ஒரு சோறில் ஒரு கப்பில் உங்கள் அம்மா சோறு பருக்கை போட்டு கொடுத்துருக்கா. அப்போ எத்தனை பருக்கைன்னு எண்ணுவேன்? ஒரு பருக்கை எண்ணிக்கிட்டு அப்போ மொத்த பருக்கைகள் அப்படின்னு என்றமில்ல 1 2 3 என்றம் இல்லையா? அதை மாதிரி ஒரு சிறிய புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டு அப்போ அந்த லைன் ஃபுல்லாக எவ்வளோ இதை வச்சே நம்ம பெருக்கிக்கலாம். ரைட்டா? கூட்டுறது மொத்தம் இன்டெகிரேஷனை மொத்தமாக கூட்டு. ஒரு புள்ளியில் கணக்கு எடுத்துக்கொண்டு அந்த எத்தனை புள்ளிகள் இருக்குது என்பதை கூட்டு. அப்போ மொத்தம் அந்த ரவுண்டு வந்துடுமா? உதாரணத்துக்கு இது ஏன் டபுள் இன்டெகிரேஷன் போட்டிருக்கானா, இது ஒரு ஏரியா தானே? ஏரியாவில் தானே இப்போ தகடுன்றது இந்த பிளேட்டுன்றது தானே. இந்த சைடில் கெப்பாசிட்டி இது இருக்குது. இது ஒரு பிளேட்டு. அப்போ இந்த பிளேட்டு இது தகடு மாதிரி தானே இருக்கும். இது இருக்கும் இல்லையா? இது இப்படி தானே இருக்கும் கெப்பாசிட்டர் இருக்கா? அப்போ இந்த ஏரியா தானே. ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உண்டாக்கப்படுகிறதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கரண்ட் இங்கேருந்து நிற்கிது இல்லை, நின்ன உடனே இதனால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கணும். அப்போது ஏரியா தானே போடணும். ஏரியானா அந்த லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ரைட்டா? மேத்ஸில் படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஏன் டபுள் இன்டெக்ரல் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் இந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ இந்த ஏரியாவை வச்சு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக்கப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த ஏரியாவை நான் கவுண்ட் பண்ணணும். அப்படின்னா இப்போ பாருங்கள், இது லைனு, இது லென்த்து, இது பிரெத்து. அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்கணும். லென்த்து 10. அப்போ இது ஒரு 5ன்னு வச்சுக்கணுமா? அப்போ 15 லென்த்து இன்ட்டு பிரெத்து 50 தானே வருது. இது சென்டிமீட்டர்னு வச்சுக்கணுமா? இது சென்டிமீட்டர். அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ பரப்பளவு இருக்குது? 50 சென்டிமீட்டர் பரப்பளவு இருக்குது. இதை பெருக்கினா இதோட பரப்பளவு கிடச்சிரும். ரைட்டா? இப்போ இது இன்டெகிரேஷன் மூலிமா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இது ஒரு லென்த்து. இப்போ நான் இந்த புள்ளியில் மட்டும் எடுக்கிறேன். அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? அது என்ன எப்படி இந்த புள்ளியில் எவ்வளவு இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ரைட்டா? இந்த புள்ளியில் எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது இந்த ஒரு புள்ளி அப்படின்னா இல்லை இன்டெகிரேஷன் இப்படி எல்லா ஏகப்பட்ட புள்ளியில் சேர்ந்தது தானே இந்த லைனு. இந்த லைன் என்ன ஒவ்வொரு புள்ளி ஒரு கோடி புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, இல்லை 1,00,000 புள்ளி இருக்குது. அப்போ ஒரு புள்ளியில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு பார்க்குறேன். ரைட்டா? எலக்ட்ரிக் சார்ஜ். ரைட்டா? அதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 ஒன்று எவ்வளோ இருக்குது, இந்த புள்ளியால் எவ்வளோ உண்டாக்கப்படுகிறதுன்னு பார்க்குறேன். அதான் பல புள்ளிகளை சேர்க்கறதுக்கு பேர் தான் இன்டெக்ரல். இது இந்த எல்லா புள்ளிகளையும் சேர்க்கிறது. ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு எல்லா புள்ளிகளையும் கூட்டினா அதுக்கு பேர் இன்டெக்ரல். ரைட்டா? அப்போ இதே டபுள் இன்டெக்ரல் போட்டுக்கணும்னு சொன்னால், இப்போ நான் லென்த்துக்கு ஒரு இன்டெக்ரல், பிரெத்துக்கு ஒரு இன்டெக்ரல். 2 இருக்குல்ல. ஏரியா என்னது? லென்த்து அண்டு பிரெத். அப்போ இந்த ஒரு 2 இன்டெக்ரல், ஒரு இன்டெக்ரல் என்ன செய்யுது? இந்த புள்ளிகளை ஃபுல்லாக கூட்டுகிறது. இன்னொரு இன்டெக்ரல் இந்த புள்ளிகளை எல்லாம் கூட்டுகிறது. அப்போ தானே உனக்கு ஏரியா கிடைக்கும். அதான் டபுள் இன்டெக்ரல். சரியா? அப்போ பைனா சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் அதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது ஈன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, டபுள் இன்டெக்ரல் ஆஃப் அப்போ என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. முதல் சின்ன புள்ளி தானே சொன்னால், அந்த ஏரியாவில் ஒரு புள்ளி தான் எடுக்கணும். அதை ஸ்மால்னா டீனா சிறிய ஏரியா. சிறியனா ஒரு புள்ளின்னு அர்த்தம்.
அதை எப்படி நம்ம எழுதலாம்? மொத்தமாக எழுதும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா அதான் லென்த் அண்ட் பிரெத் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதிக்கலாம். அது போக இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை நம்பி இருக்கிறது? இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், என்கிட்ட ரூபா இல்லை. அம்மா வசதியாக இருந்தால் தான் எனக்கு ரூபா கொடுப்பா. கடலை மிட்டாய் வாங்குறதுக்கோ இல்லை டிஃபன் சாப்பிட்றதுக்கோ கொடுப்பா. வசதியாக இல்லைன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த உனக்கு 2 ரூபா தர்றேன், நீ ஏதாவது ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு படிச்சுட்டு வாம்பா. அதே இன்னொரு பிள்ளை அம்மா இருந்தால் நீ பிரியாணி சாப்பிட்டு படிச்சுட்டு வான்னு சொல்லாது. எவ்வளோ வசதி இருக்கோ அதுக்கு தங்க கொடுப்பா. அது மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை நம்பி இருக்கிறது? எலக்ட்ரிக் சார்ஜை நம்பி இருக்கிறது. ரைட்டா? கரண்ட் இஸ் த சார்ஜ். ரைட்டா? சார்ஜை நம்பி இருக்குது. அப்போ எவ்வளோ சார்ஜு எவ்வளோ நேரத்தில் வருது? அதிகமான சார்ஜ், ஒரு செகண்டில் 100 சார்ஜ் வருது அப்படின்னா அந்த பிளேட்டில் மோதுன்னு அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். ஒரு செகண்டில் 1000 சார்ஜ் வருகிறது கரண்ட்டு. அப்போ அதுக்கு தக்கன எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அதான் Q/T தான் சொல்லுவாங்க டைமில். ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்னா, அந்த கெப்பாசிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு எம்டி மீடியா இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். μ0ன்னு சொன்னேன். μ0 என்னது? த மீடியம் பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு? ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மின்புலம் பாஸ் ஆகுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய திறன் இன் வேக்கம் ஸ்பேஸில், அதாவது வெற்றிடத்தில் ஒரு மின்புலமானது செல்லுவதற்கு உண்டாக்கக்கூடிய தடை. அப்போ தடை அதிகமானால் மின்புலம் செல்லுவது அது மிகவும் குறையும். தடை கம்மியாக இருந்தது அப்படின்னா என்னது? மின்புலம் வேகமாக செல்லும். சரியா? அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன தடை? μ0. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன தடை? ε0. அப்போ அதுக்கு பேர் என்னது? பெர்மியபிலிட்டினாலும் தடை தான். இதுக்கு பேர் என்னது? பெர்மிட்டிவிட்டி. இதுவும் தடை தான். அப்போ இந்த பெர்மிட்டிவிட்டி எவ்வளோ வேலைன்னா 8.85 × 10⁻12 C² கூலும் ஸ்கொயர். கூலும்னா சார்ஜ், மேலே சார்ஜ் தானே, கூலும் ஸ்கொயர் பை N மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் ஏன் போட்டிருக்கான்? லென்த் அண்ட் பிரெத், ஏரியா தானே, அதனால் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கான். அதாவது கூலும் ஸ்கொயர் சார்ஜ் டபுள் ஸ்கொயர் பை, ஏன்னா லைனில் ஒன்று இருக்கும், இங்கிட்ட ஒன்று இருக்கும். அப்போ பை டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் SI யூனிட். ரைட்டா? என்ன வேல்யூ? இவ்வளோ தூரத்துக்கு இது அந்த வேக்கம் ஸ்பேஸ் கெப்பாசிட்டிக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு செல்லுவதற்கு தடையை ஏற்படுத்துகிறது. ரைட்டா? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் நெக்ஸ்ட் போது பாருங்க. இது ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. இங்கிட்டு கரண்ட் மோதிட்டு நிற்குது. அப்போ இங்கே மோதிட்டு நிற்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ அதிகமான கரண்ட் வரும்போது இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடும்போது என்ன செய்யும்? ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டானோடனே இது பாசிட்டிவ். ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும்? ப்ளஸ்ஸாக இருந்தால் வெளியில் போகும், இது ப்ளஸ்ஸு, ஏன்னா கரண்ட் தானே, இது மைனஸ். அப்போ இது மைனஸாக இருந்தால் உள்ளே வரும். இங்கே உண்டாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை நோக்கி போகுமா? அப்போ இது வெற்றிடம். இங்கே தான் என்ன இருக்குது? ε0 இருக்கிறது. இந்த வெற்றிடத்தில் இது செல்லுவதற்கு, இங்கே நெகட்டிவ் நோக்கி செல்லுவதற்கு சில குறிப்பிட்ட தடைகளை கொடுக்கும். அந்த தடையோட மதிப்பு எவ்வளோ? 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அவ்வளோ தடைகளை கொடுக்கும். புரியுதா? அதை மீறி இது போகும். புரியுதா? அது சின்ன தடை தான். இப்போ நம்ம சன்லைட் சூரியன்லேருந்து வருதா இல்லையா? அது தடை இருக்கிறது. என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுக்கும்? ஆகாயத்தில் இருக்குது, ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸில். ஏன்னா ε0 இருக்குது, μ0 இருக்கிறது. இரண்டும் தடைகளை கொடுக்கும். அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? அது வேலையை தக்கன, அதுதான் சொல்லுவாங்க. இது என்னது? தடை, வெற்றிடத்தில் ஏற்படும் தடையும். சரி, பார்த்துக்கோங்க என்ன போட்டிருக்கோம், அதை தான் சொல்கிறேன். சார்ஜ் எவ்வளோ பாஸ் ஆகுது, சார்ஜ் எவ்வளோ கிடைக்கிறது அந்த பிளேட்டுக்கு, டிவைடட் பை இது சார்ஜ். Qன்னு சார்ஜ், அந்த உள்ளெல்லாம் சார்ஜ் இருக்காது. என்னது உள்ளே என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மாறுதல். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுதல்னால என்ன உண்டாகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உண்டாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ்னு அந்த கெப்பாசிட்டியில் எவ்வளோ சார்ஜ் விழுகுதோ அதுக்கு தக்கன ஃபீல்டு உண்டாகும். அதான் சார்ஜ் பை ε0. அப்போ தடை, அதில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாக தடை. அதை டிவைட் பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சிரும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு
அப்போ வேர் இங்கே கேபிட்டல் ஏ எதை குறிக்கிறது? ஏரியா ஆஃப் த கெப்பாசிட்டர். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கெப்பாசிட்டி பிளேட் இருக்கு இல்லையா, பிளேட்டோட ஏரியா. நீ உள்ள இன்சைடு ஏரியாவை குறிக்கலை, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள ஏரியாவை குறிக்கலை. ஏரியா ஆஃப் த பிளேட் ஆஃப் த கெப்பாசிட்டர். நல்லா பார்த்து எழுதிக்கணும், அவசரத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது. த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ். அப்போ இப்போ மாறுகிறது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறுதா? ஏன் மாறுது அப்படின்னா அந்த வர்ற கரண்ட்டு அதிகமாகும், அதில் வந்து விழுகுது, அப்படியே அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறுது. மாறும்போது அது இது வேகமாக வருது கரண்ட்டு, அப்போ கரண்ட்டு கூடிக்கிட்டு இருக்கும் ஒரு சைடில் உள்ள பிளேட்டில். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அதை த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒரு மொத்தம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ். சேஞ்ச் என்னது? அதாவது ஃப்ளெக்ஸோட சிம்பிள் என்னது இங்கே? பை பை பை, பை இல்லை பை இ, ரைட்டா? பைன்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. அப்போ டி பை இ பை டிடி. டிடின்னு என்னது? டி பை டிடின்னு என்னது? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிடின்னு என்னது? இந்த வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டயத்தை பொறுத்து என்ன மாறுகிறது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறுகிறது. ஏன் மாறுகிறது? பாசிட்டிவ் டெர்மினலில் வர கரண்ட் வந்து அதில் ஒன்று எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உண்டாகுது. அதே சமயத்தில் கரண்ட் வர அந்த இடத்துல அதிகமான கரண்ட் உண்டாகுது, அதனால் அதிகமான ஃப்ளக்ஸ் உண்டாகுது. அது சேஞ்ச் இன். டி பை டிடினா சேஞ்ச் இன், டி பை டிடினா சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். அது எது சேஞ்ச் ஆகுது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதுதான் டி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறது. எதை பொறுத்து? டிடி, டயத்தை பொறுத்து, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அது என்ன சொல்கிறான்னா, இந்த மேலே போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மேலே உள்ள ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கான்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி எழுதுகிறோம்? டி பை இ பை டிடின்னு எழுதுறோம். சேஞ்ச் ஆகுது. த சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுக்கு என்னது? இதே தான் இந்த ஈக்குவேஷன் Q பை எப்சிலான் நாட், ரைட்டா? அது என்ன எழுதணும்? நல்லா பார்த்துக்கோங்க. இது இல்லை, இந்த இருக்குது, இந்த அடுத்த இஸ் ஈக்குவல் டு 1 பை எப்சிலான் நாட், ரைட்டா? எப்சிலான் நாட்டை தனியாக எடுத்துக்கோ. அண்டு Q இருக்குல்ல, டிக்யூ பை சேஞ்ச் இன். அது எதை பொறுத்து இருக்கிறது? இந்த எப்சிலான் நாட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதை பொறுத்து இருக்கிறது? சார்ஜ் சேஞ்ச் ஆகும்போது எப்சிலான் நாட் சேஞ்ச் ஆகும். சார்ஜ் எதில் கிடைக்கும்? அந்த பிளேட்டில் கிடைக்கும். கரண்ட்டுன்ற சார்ஜ் தானே, அந்த சார்ஜ் பிளேட்டில் வர மாற இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். அதுதான் 1 பைன்னு இங்கே பை தானே இருக்குது, இந்த கீழே தானே இருக்குது எப்சிலான் நாட். தனியாக எடுத்துக்கோ, எப்சிலான் நாட்டை 1 பைன்னு போட்டு Q இருக்குல்ல, Q எப்போ சேஞ்ச் ஆகும்? Q சேஞ்ச் ஆக எப்சிலான் நாட்டும் சேஞ்ச் ஆகும். அதுதான் போடுறேன். டிக்யூ பை டிடி, டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுல, வர ஒவ்வொரு நேரம் ஆக கூடிகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த எப்சிலான் நாட்டை வந்து அவன் வந்து மீடியாவில் எடுக்கலைன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ரைட்டா? எதுக்கு நடுவில் இருக்க? எப்சிலான் நாட் வந்து ரெண்டு கெப்பாசிட்டி நடுவில் இருக்கிறது. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியா அப்படின்னு ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ டிக்யூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு என்னது? டிக்யூ பை சார்ஜ் கெப்பாசிட்டிக்குள்ளே என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? சார்ஜ் கெப்பாசிட்டிக்குள்ளே என்ன கிரியேட் ஆகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிரியேட் ஆகும்ல. ஏன்னா சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் கிரியேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆனது உண்டாகுவதற்கு காரணம் யார்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேஞ்சு தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெறுமனே கரெக்டாக வந்துட்டு ஒரே அளவில் வந்து இருந்ததுன்னா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வராது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே 5, திரும்பி 5 தான் வருது அப்படின்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்டா? ஒரே கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகாது, உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் உண்டாகாது. சேஞ்சிங் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் உனக்கு உண்டாக்குறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். நல்லா பார்த்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் கிரியேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லக்கூடாது. சேஞ்ச் இன் மாறுதல். அதேமாதிரி ரிவர்சபிள் ரியாக்ஷன், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா பார்த்துக்கோங்க, ரிவர்சபிள் ரியாக்ஷன் இது. சரி, நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறான்னா இந்த கெப்பாசிட்டியில் இது வந்து உண்டாகுது. அப்போ என்ன பண்ணுறான்? ஐடி உண்டாகுறது உள்ள. அந்த ஐடி உண்டாகிறதுக்கு காரணம் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்சு தான். எலக்ட்ரானோ கரண்ட்டோ எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த கெப்பாசிட்டிக்குள்ளே மட்டும்தான் இது உண்டாகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ரைட்டா? அப்போ இந்த Q சேஞ்ச் ஆகிறதுனால டைம் என்ன ஆகும்? அந்த பிளேட்டில் விழுகிற Q சேஞ்ச் ஆகிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உள்ளே உண்டாகும். அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னா, இப்படி எழுதிடலாமா? எலக்ட்ரிக் ப்ளஸ் வந்து டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுறது. அது எதை பொறுத்து இருக்கிறது? எப்சிலான் நாட்டை பொறுத்து இருக்கிறது. எலக்ட்ரிக் ப்ளஸ் வில் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் டி சை இ, ரைட்டா? எலக்ட்ரிக் ப்ளஸ் சேஞ்ச் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டயத்தை பொறுத்து எலக்ட்ரிக் ப்ளஸ் மாறுகிறது.
மாறிடுச்சப்பா. அப்போது +2 பாசிட்டிவ் டெர்மினல் தான் இதுக்கு உள்ளே மாறுது. அப்போ நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகணும்ல. உள்ளே உண்டாகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதான் ஃப்ளக்ஸு ஃபீல்டு 2 ஒன்று தான். அப்போ போகும்போது நடுவில் இருந்து எப்சிலான் நாட் தடை இருக்கிறது இல்லை, அதான் அந்த தடையை மீறி போகணும். அதனால தான் இன்ட்டு எப்சிலான் நாட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். வேறு இங்கே ஐடி இஸ் நோன் அஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஐடி என்னது? அதே மாதிரி ஐசின்னு என்னது? கண்டக்ஷன் கரண்ட். ஆனால் கண்டக்ஷன் கரண்ட் ஆல்வேஸ் இன் த வயர் ஆர் மெட்டல்ஸ். நடுவில் வயர் மீடியா இல்லாமல் கண்டக்ஷன் கரண்ட் வராது. கண்டக்ஷன் கரண்ட் கடத்தும் மின்சாரம். அதுக்கு கடத்தி வேணும். மின்சாரத்தை கடத்துவது ஒரு கடத்தி வேணும். கடத்தினா கண்டக்டர் இருக்கணும். கண்டக்டர் இதுக்கு கண்டக்டர் இருக்கா? இல்லை. ஐடிக்கு கண்டக்டர் இருக்கா? இல்லை. அது எம்டி ஸ்பேஸ்லேயே உண்டாகுது. இது வெற்றிடத்திலே கரண்ட் உண்டாகிறது. ரைட்டா? அதுக்கு ஐசின்னா கண்டக்ஷன் கரண்ட். அது இட் நீட்ஸ் எ மீடியா. அது வயரோ ஒரு இரும்போ ஏதோ ஒன்று வேணும், இருந்தால் அது போகும். அதுதான் கண்டக்ஷன் கரண்ட். அப்போ ஹியர் ஐடி இஸ் நோன் அஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ நிறுத்தி ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னா, இது பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு மேலே படிக்கவே முடியாது ஃபிசிக்ஸில். ரைட்டா? த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆனது இடம்பெயர் மின்சாரம்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடம்பெயர் மின்சாரமானது கேன் பி டிஃபைன்டு. விவரிக்கப்படுகிறது. எப்படி? ஆஸ் எ கரண்ட் விச் கம்ஸ் இன்டு பிளே. எப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆனது கேன் பி டிஃபைன்னா நம்மளை விளக்கமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அதை வந்து விளக்குறான். விளக்கப்படுகிறது. விளக்கப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். என்ன இப்படி? ஆஸ் எவ்வாறாகனா த கரண்ட் விச் கம்ஸ் இன்டு பிளே. கரண்ட்னா மின்சாரம். இஸ் கம் டு பிளேன்னா அங்கே இருக்கிறது, வருகிறது. பிளேனா விளையாடுறதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பிளேன்னா உண்மையான மீனிங் இங்கிலீஷில் விளையாடுதல். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பிளே அப்படின்னு மாணவர்கள் விளையாடுகிறார்கள். ரைட்டா? அப்போ இங்கே கரண்ட்டு நடைமுறையில் இருக்கிறது, அங்கே உண்டாகிறது. இங்கே எந்த கரண்ட்டை குறிக்குது? இது அந்த கப்பாசிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டை குறிக்குது. வயரில் ஒரு கண்டக்ஷன் கரண்டில் ஐடியை குறிக்குது. ஏன்னா ஐடி தான் டிஃபைன் பண்ணுறான். த கரண்ட் விச் கம்ஸ் இன்டு பிளே அப்படின்னா இங்கிலீஷ் எழுதியிருக்கான், பார்த்துக்கோங்க. கரண்ட்டு வருகிறது எதில்? இந்த ரீஜன் என்னது? அந்த கெப்பாசிட்டிக்கு 2 பிளேட்டுக்கு இடைப்பட்ட ரீஜனில். இந்த ரீஜன் இன் விச் அதில் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆர் சேஞ்சிங் வித் டைம். எப்போ வருகிறது அப்படின்றத சொல்கிறான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும்போது, டயத்தை பொறுத்து மாறப்படும் போது இந்த கரண்ட்டு நடைமுறைக்கு வருகிறது அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. நான் திரும்பி படிக்கிறேன். அது உங்களுக்கு குழப்பம் சிம்பிளாக எழுதிட்டு போகலாம். இந்த போர்டில், தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டில் உங்களுக்கு குழப்பதுக்காக எழுதியிருப்பான். த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன்டு. என்ன? விவரிக்கப்படுகிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்லப்படுகிறது. எப்படி? த கரண்ட் விச் கம்ஸ் இன்டு பிளே. கரண்ட் வருகிறது. கரண்ட் விச் கம்ஸ் இன்டு பிளேன்னா வருகிறது வச்சுக்கோங்க. வருகிறது. அது எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? அப்போ எப்போன்னா இந்த ரீஜன், இந்த பகுதியில் வருகிறது. இந்த பகுதியில் என்னது? கெப்பாசிட்டி பிளேட் நடுவில் உள்ள 2 பிளேட் நடுவில் உள்ள இடத்துல கரண்ட் ஐடி வருகிறது. ஆனால் எப்போ வரும்? இன்விச். எப்போ சொல்கிறான்? அதில் எப்போ வரும்னு சொல்கிறான். இன்விச் அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு மற்றும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது மின்புலம் மற்றும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரெண்டும் சேஞ்ச் ஆகும்போது வரும் அப்படின்றான். ஆர் சேஞ்ச் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு? ஆர் சேஞ்சிங் வித் டைம். அது சேஞ்ச் ஆகும்போது, நேரத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நேரமாக சேஞ்ச் ஆகும்ல. ஏன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அதில் மோதி நிற்கும். அப்போ அதிகமாகிட்டுருக்கோம். இதுதான் சொல்கிறான். சிம்பிள். ரைட்டு? அப்போ இதை இன் அதர் வேர்ட்ஸ் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், இன் அதர் வேர்ட்ஸ் இதே த டெஃபனிஷனை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், வேனெவர் த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேக்ஸ் பிளேஸ். அப்போ எப்பப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுகிறதோ, வேனெவர்னா எப்பப்போ, வேனெவர் த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மாறுதல். சேஞ்ச்னா மாறுதல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின்புலம் எப்பப்போ மாறுகிறதோ, டேக்ஸ்னு என்னது? நடைபெறுகிறதோ. டேக்ஸ் பிளேஸ்னு நடைபெறுகிறதோ, செயல்படுகிறதோ. இந்த இதில் ஒரே வார்த்தை. டேக்ஸ்னால் எடுக்கிறது, பிளேஸ்னு இடம்னு சொல்லக்கூடாது. டேக்ஸ் பிளேஸ்னு நடைபெறுகிறது, செயல்படுகிறது. ரைட்டா? எப்பப்போ மின்சாரம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுவது நடைபெறுகிறதோ, அப்போ த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ். அந்த நேரத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து உண்டாகும். ரைட்டா? அப்போ மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபைடு ஆம்பியரி லா. இந்த ஆம்பியர் என்ன சொன்னார் அப்படின்னா,
current flowing in a conductor will produce the magnetic field. The change in magnetic field will produce the electric field. இது ஆம்பியரிஸ் சொன்னார். ரைட்டா? ஒரு கரண்ட் ஒரு வயரில் பாஸ் ஆகும்போது அதனை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ கரண்ட் வேரியேஷன் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகும். இதை தான் ஆம்பியரிஸ் சொன்னார். ரைட்டா? அதை இவருக்கு சற்று மாடிஃபை பண்ணுறார். எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போமா? அப்போ எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டா வயரில்? ரைட்டா? இங்கே வயருக்கு வந்துடும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. அப்போது சர்க்குலர் இன்டெகிரேஷன், அந்த சர்க்குலர் இது எப்படி படிக்கணும்? சர்க்குலர் இன்டெகிரேஷன் ஒரு சர்க்கிளில் உள்ளது. ரைட்டா? சர்க்குலர் இன்டெகிரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்கிள் தானே, ஒரு வயரில் சர்க்கிள் தானே. இப்போ ஒரு வயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது சுற்றி தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், சுற்றி தானே இருக்கும். அதை சொல்கிறேன், சர்க்குலர் இன்டெகிரேஷன் ஆஃப் பி, கேபிட்டல் பின்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் டைரக்ஷன், வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? வித் டைரக்ஷன். இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறோம்? ஒரு புள்ளியிலேருந்து தான் கவுண்ட் பண்ணி மொத்தத்தையும் கூட்டணும். அதான் இன்டெகிரேஷன் போட்டான். அப்போ இன்டெகிரேஷன் போட்டால் என்னது? ஒரு புள்ளியில் எடுத்துக்கணும். அப்போ எல்லா புள்ளிகளும் சேர்ந்துன்னு அர்த்தம். இன்டெகிரேஷன்னா கூட்டுதல், எல்லா புள்ளிகளையும் கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது டீனா சுமால், அப்போ எஸ்ன்னு என்ன? சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னால் லென்த் அண்ட் பிரெத்னா அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். எஸ், அந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சர்ஃபேஸ் வெக்டார். சர்ஃபேஸில் ஒரு புள்ளி, அந்த புள்ளி அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் அளவு. இதெல்லாம் ஏகப்பட்ட புள்ளிகள் எல்லாம் கூட்டினா இது மொத்தம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துடும். ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு, இது எதை பொறுத்து இருக்கிறது? μ0I. μ0ன்னு போட்டான். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குன்னு வந்தால் μ0, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வந்தால் ε0. நல்லா பார்த்துக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது. இது ஒரு பிரிமியபிலிட்டி, ஒரு தடை. இது எங்கே? வெற்றிடத்தில். மேக்னெட்டிக் ஃபீல்டு தடையை கொடுப்பது என்னது? நல்லா திரும்பி சொல்கிறேன், 1 மார்க் கொஸ்டின். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெற்றிடத்தில் தடையை கொடுப்பது μ0. எலக்ட்ரிக் ஃபீல்டு வருவதற்கு தடையை கொடுப்பது பேர் ε0. அதுக்கு பேர் இங்கிலீஷில் பிரிமியபிலிட்டின்னு சொல்லுவான், இதுக்கு பேர் பெர்மிட்டின்னு சொல்லுவான். எதுக்கு? μ0 கூட இங்கிலீஷில் வேலை பிரிமியபிலிட்டி அப்படின்னு என்னது? அது தடை தான், ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? அதேமாரி இது ε0க்கு பெர்மிட்டிவிட்டி, அனுமதி. ரைட்டா? அது பிரிமியபிலிட்டின்னு தடை, அதாவது அனுமதி தான். அனுமதி எவ்வளோ வழங்கப்படுகிறது? அனுமதி குறைந்தால் என்னதான்? தடை உனக்கு அதிகமாகும். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. அப்போ மேக்ஸ்வெல்ஸ் இது என்ன பண்ணுறான் போட்டானா, அப்போ எவ்வளோ அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ உண்டாகும்? μ0 தடை. ரைட்டா? தடை கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும், தடை அதிகமாக இருந்தால் கரண்ட் கம்மியாக பாஸ் ஆகும். கரண்ட் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? அப்போ அந்த கரண்ட்டையும் அந்த தடையும் பெருக்கினால் கிடைப்பது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். புரியுதா? அதை தான் சொல்லியிருக்கான். அப்போ இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த கரண்ட் ஆனது அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே கரண்ட்டு, மொத்த கரண்ட் எவ்வளவு? கெப்பாசிட்டிக்குள்ளே ஒரு கரண்ட் உண்டாகுது ஐடி. அப்போ வயரில் ஒரு கரண்ட்டு உண்டாகுது ஐசி. அப்போ மொத்த கரண்ட் எவ்வளவு நம்மளுக்கு? ஐடி ப்ளஸ் ஐசி. ரைட்டா? அப்போ இந்த கரண்ட் ஆனது மொத்தம் அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் இருக்கிறது? இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது பேட்ரி பாசிட்டிவ், இது பேட்ரி பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்படி தானே இருக்குது கெப்பாசிட்டரு, இப்படி தானே கனெக்ஷன் கொடுத்துருக்கான், நெகட்டிவ். அப்போது இதில் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே மொத்தம் எவ்வளோ கரண்ட் இருக்குன்னா, இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட் ஐசி, கண்டக்ஷன் கரண்ட். அப்போ இந்த ரெண்டு கேப்பில் உண்டாகிறதுக்கு பேர் என்னது? ஐடி. அப்போ மொத்த கரண்ட் எவ்வளவு? ஐசிக்கல் டு ஐசி பை ப்ளஸ் ஐடி. ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான். ஐன்ற மொத்த கரண்ட் எவ்வளவு? μ0 டு ஐசின்னா கண்டக்ஷன் கரண்ட் இன் வயர். அடுத்து ஐடி, அதாவது இன் பிட்வீன் பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ். ரெண்டையும் கூட்டினா வந்துடும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் இங்கே வேர் ஐஸ் ஈக்குவல் டு அதாவது ஐசி ப்ளஸ் ஐடி. ரைட் தானே? அப்போ விச் மீன்ஸ் இது அர்த்தம் என்னவென்றால் டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் அப்படின்றா. டோட்டல் கரண்ட் மொத்த கரண்ட். ரைட்டா? என்க்ளோஸ்ட்னா அதை சுற்றி உள்ளது, என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் மொத்த கரண்ட் எவ்வளவு? அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே உள்ளது, இதில் உள்ள வயரில் உள்ளது. அப்போ மொத்த கரண்ட் எவ்வளவு என்றால் இந்த சர்ஃபேஸில் இந்த இரண்டையும் கூட்டினால் ஈஸ் சம் ஆஃப் த கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஈஸி இருக்கிறது. சம்முன்னா கூட்டலாக இருக்கிறது. எதோட? கண்டக்ஷன் கரண்ட் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட கூட்டலாக மொத்த கரண்ட் இந்த சர்ஃபேஸில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? அப்போ வென் த கான்ஸ்டன்ட் கரண்ட் இஸ் அப்ளைடு. அப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட்னா நிலையான கரண்ட். இப்போ ஐசியை நிலைன்னு வச்சுக்கிறோம்.
அப்போ நிலையான கரண்ட் என்னது? தெர் இஸ் நோ வேரியேஷன். அப்போ ஐசி ஈக்குவல் டு 0, ரைட்டா? அதாவது இந்த கரண்ட் ஃப்ளோவிங் கான்ஸ்டன்ட் கரண்ட், இது கண்டக்ஷன் கரண்ட் வயரில் போகுது, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நிலையாக இருக்கிறது. ஒரே கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா தெர் இஸ் நோ வேரியேஷன். தெர் இஸ் நோ வேரியேஷனே இல்லை. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும், ஆனால் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும், ஆனால் ஒரே அளவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ உண்டாகும்? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் கிரியேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா பார்த்துக்கணும், திரும்பி சொல்கிறேன். when a constant current is applied, நிலையான ஒரு மின்சாரம் வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு ஐடி ஈக்குவல் டு 0, ரைட்டா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஐசி ப்ளஸ் ஐடின்னு சொல்கிறோம், ரைட்டா? அப்போ இது கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து ஐசின்னா கண்டக்ஷன் கரண்ட் இன் வயர். இது கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறோமே, கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டா அப்போ என்ன ஆகும்? ஐடி என்னவாகும்? ஐடி என்னவாக இருக்கும்? இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் இஸ் அப்ளைடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னவாக இருக்கும்? ஐடி வந்து 0 ஆயிடும். ஏன் 0 ஆகும்? பாப்பா இருங்க, நானே சொல்லிடுறேன். இப்போ ஐடி எப்போ உண்டாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனத்தானே உனக்கு வந்து ஐடி உண்டாகும். இது கெப்பாசிட்டரு இங்கே வந்து மோதுது, அப்போ கரண்ட்டு. அப்போ இந்த கரண்ட்டு வந்து சேஞ்ச் மாறினாத்தே உனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறினாத்தான் ஐடி உண்டாகும். அப்போ கரண்ட்டு நிலையாக இருக்குது. இதில் வர்ற கரண்ட் ஒரே கரண்ட் 5 ஆம்பியரே வருது, வேறு எதுவும் மாறலை. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகுமா? உண்டாகாது. இப்போ ஒரு செகண்டில் 5 வருது, அடுத்த செகண்டில் 6 வருது, அடுத்த செகண்டில் 7 வருதுன்னு கரண்ட் மாறி வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாயிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் மாறி உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஏற்கனவே உண்டாகும். இப்போ 5 அப்படின்னு வரும்போது வெறும் 5 வந்துட்டு இருக்குன்னா அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் உண்டாகும். இப்போ கரண்ட்டு இந்த இடத்துல 5 வருது ஆம்பியர், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 உண்டாகுது, திரும்பி 5 தான் வருது, 1 தான் உண்டாகும், திரும்பி 5 தான் வருது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் உண்டாகும். 5க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுக்கிறோம். அப்போ இது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. 5 ஆம்பியர் வருது ஒரு செகண்டில், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகுது, பிறகு 5 ஆம்பியர் வருது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிறகு 5 ஆம்பியர் வருது. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டாகுதுல்ல, இதை மாற்றம் இருக்கா? இல்லை. அப்போ நோ ஐடி உண்டாகாது. ஐடி எப்போ உண்டாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாற்றம் இருக்கணும். எப்படின்னா இப்போ 5 வருது ஒரு செகண்டில் கரண்ட்டு, அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அடுத்து 10 வருது, அப்போ அடுத்த செகண்டில் அப்போ 2, அப்போ மாற்றம் இருக்கிறதா? அடுத்த செகண்டில் 15 வருது, அப்போ 3, அப்போ மாற்றம் இருக்கிறதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேஷனில் மாற்றம் இருக்கிறது. அப்படின்னா ஐடி உண்டாயிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உண்டாயிரும். அதான் சொல்கிறான், கான்ஸ்டன்ட் கரண்ட் நிலையான கரண்ட் வரும்போது இங்கே தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ஐடி கிரியேட் ஆகுது. ஐடி எப்போ கிரியேட் ஆகும்? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாற்றம் இருக்காது. நிலையான கரண்ட் வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாற்றம் இருக்காது. அப்படி என்னது? ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் உண்டாகாது. அதை தான் சொல்கிறான் பாருங்கள். இப்போ புரியாமல் படிக்காதீங்க. இங்கே பாருங்கள், when constant current is applied, கான்ஸ்டன்ட் நிலையான கரண்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுமா? மாறாது. அப்போ ஐடி உண்டாகாது. அப்போ இந்த பாருங்கள், இஸ் அப்ளைட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி ஈக்குவல் டு 0 உண்டாகாது, ரைட்டா? அண்டு ஹென்ஸ் ஆகவே அப்படி 0வாக இருந்தால் என்னவாக இருக்கும்? இப்போ ஐடி ஈக்குவல் டு 0 போட்டுரு மேலே ஈக்குவேஷனில், இங்கே போட்டிருக்காங்களா ஈக்குவேஷனில், இங்கே இந்த இதில் என்ன பண்ணோம்? ஐடி ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன ஆகும்? ஐ ஈக்குவல் டு ஐசி தான் வரும். இது 0 போட்டால் ஐ ஈக்குவல் டு கரண்ட், மொத்த கரண்ட் எதுக்கு சமம்? ஐசிக்கு சமம், ரைட்டா? அப்போது அந்த ஐசி ஈக்குவல் டு ஐ, ரைட்டா? பட்வீன் த போட்டானா அடுத்து நெக்ஸ்ட் பட்வீன் த பிளேட்ஸ். அப்போ இது 2 பிளேட்டுக்கு நடுவில் த கண்டக்ஷன் கரண்ட் ஆனது ஐ ஈக்குவல் டு 0, ரைட்டா? கண்டக்ஷன் கரண்ட் 0வாக இருந்தால் என்னவாகும்? கண்டக்ஷன் கரண்ட்டே இல்லை, ரைட்டா? அப்போ என்னவாகும் இருக்கும்? அது 0வாக இருக்குது. ஐடி 0வாக இருந்தால் இது ஈக்குவல். அப்போ இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில், 2 பிளேட், அதாவது பட்வீன் த பிளேட்ஸ், இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இந்த கண்டக்ஷன் கரண்ட்டு, அது ஐசி வந்து 0வாக இருந்தால் அப்படின்னு என்னது? 2 பிளேட்டுக்கு நடுவில்னா இங்கே பாருங்கள், 2 பிளேட்டுக்கு நடுவில் அது மீனிங் என்னென்னா, இது ஒரு கெப்பாசிட்டி பிளேட்டு, இது ஒரு கெப்பாசிட்டி பிளேட், இதுக்கு நடுவில் இல்லை, 2 பிளேட்டுக்கு அக்ராஸ்னு அர்த்தம். இதுக்கு நடுவில் கண்டக்ஷன் கரண்ட் இஸ் 0. ஐசி இதில் தானே போகுது, பேட்டரியிலேருந்து. ஐசி ஈக்குவல் டு 0 வந்தால் என்னவாக இருக்கும்? அப்போ ஐசி ஈக்குவல் டு ஐடி. ஐ வந்து எதுக்கு சமம்? ஐடிக்கு சமம். பட்வீன் த பிளேஸ் த கண்டக்ஷன் கரண்ட் ஐசி ஈக்குவல் டு 0. அப்போ ஐசி 0 போட்டுரு, ஆனால் ஐசி ஈக்குவல் டு ஐடி, ரைட்டா? இவ்வளோ தான், சரியா? அடுத்து எக்ஸாம்பிள் கணக்கு பெற பார்க்கலாம்.